சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அமலாக்கத்துறையின் உதவி இயக்குநர். சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்த நிலையில் அந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியிருக்கிறார் அமலாக்கத்துறையின் உதவி இயக்குநர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். என்ன விவரம் சுப்பையா? ஆனந்தி, அதாவது டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரகீந்திரன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரன் பல்வேறு ஆவணங்களை பறிமுதல் செய்தது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ஆகாஷ் பாஸ்கரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க உத்தரவிட்டவுடன் மேற்படி நடவடிக்கை எடுக்கும் தடை விதித்தும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்த நிலையில் ஆகாஷ் பாஸ்கரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாக அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு அதிகாரி நோட்டீஸ் அனுப்பியதாக கூறி ஆகாஷ் பாஸ்கரன் அமலாக்கத்துறைக்கு சம்மன் அனுப்பியது. இதனையடுத்து அமலாக்கத்துறைக்கு எதிராக ஆகாஷ் பாஸ்கரன் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நீதிமன்ற அமைப்பு வழக்கானது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம்.எஸ். ரமேஷ், நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் உதவி இயக்குனர் அமலாக்கத்துறை உதவி இயக்குனர் விகாஷ்குமாரை ஆஜராகுமாறு கூறியிருந்தார்கள். அவர் ஆஜராகவில்லை. அதையடுத்து ஏன் ஆஜராக கேள்வி எழுப்பினார்கள். இதனைத் தொடர்ந்து பயணித்த அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் ஆஜராக விதிவிலக்கு உள்ளதாக கூறினார்கள். அப்போது நீதிமன்றத்தில் நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறை செய்ததாக கூறப்படுகிறது. அப்படியானால் நேரில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதால் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டனர். இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை இயக்குனர் அடுத்த விசாரணையின் போது கட்டாயமாக ஆஜராக என்று உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை உதவி இயக்குனர் விகாஷ்குமார் நீதிபதி முன்பு ஆஜரானி நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார். இதனையடுத்து நீதிமன்ற அமைப்பு வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்தனர். இதே வழக்கில் நீதிமன்ற அமைப்பு வழக்கு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்ட அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு தலைவர் பிரதீப் குமார் உபாத்யா மற்றும் நிர்வாக பதிவாளர் நஸ்ரீன் ஆகியோர் இன்று நேரில் ஆஜராகவில்லை. அவர்களுக்கு நோட்டீஸ் சென்றடையவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு நிர்வாக பதிவாளர் நஸ்ரீன் சித்திக் மற்றும் வரும் 19ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை ஜனவரி 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.